إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மகத்தான மாதத்தின் மகத்தான நாளில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய நாளில் நம்மளை எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று குழும்ப செய்திருக்கிறான். இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக அரஃபா நாளின் சிறப்புகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாளுடைய மகிமையை, நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாளுடைய மகிமையை யூதர்கள் மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நாளுடைய மகிமையையும் யூதர்கள் மிக தெளிவாக விளங்கி இருக்கிறார்கள். அதே போல இந்த நாளுடைய சிறப்புகளை சஹாபாக்கள் என்றென்றுமே தங்களுடைய வாழ்வில் பசுமையாக வைத்திருந்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த நாளுக்கு அவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இரண்டு சமூகங்கள் முஸ்லிம்கள் மீது பொறாமைப்பட்டு முஸ்லிம்களுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்த நாளும் இந்த நாள் தான். வெறுமனமே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஏனைய நாட்களை போன்று கடந்து போகக்கூடிய நாள் அல்ல. மாறாக இந்த நாளுக்கென்று பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி இந்த சமூகத்தையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் பிரியத்துக்குரியதாக ஆக்கி கொண்டதை சகித்து கொள்ள முடியாத, அல்லாஹுவின் மீது பொறாமப்பட்டு அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய முடியாத அவர்கள் முஸ்லிம்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறார்கள். அதனால இந்த நாளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏனைய நாட்களை போல ஒரு நாள் தான் இது அப்படி என்று இந்த நாளை நம்ம ஒரு குறிப்பாக 1900க்கு பின்னால்தான், 1900 ஆரம்பங்களில் 990 80 அதில் இல்லை, 1914க்கு பின்னால் இந்த நாள் முஸ்லிம்களிடத்தில் சடங்கான நாளாக மாற்றப்பட்டுச்சு. அதற்கு முன்னால் வரைக்கும் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை முஸ்லிம் உம்மா மிக 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 ஆழமாக இயங்கிக் கொண்டிருந்த நாள். ஏனென்றால் அந்த நாளுக்கு என்று அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அதுல முதலாவது சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் யௌமின் அஃலலு இன்தல்லாஹி மின் யௌமின் அரஃபா. அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய நாட்கள் எது என்றால் அரஃபாவுடைய நாள் தான். ஏன் சிறப்புக்குரிய நாள்? யன்ஸிலுல்லாஹு மினஸ் இலஸ் ஸமாஅத் துன்யா.
அல்லாஹ் பூமியினுடைய வானத்துக்கு இறங்கி வருகிறான். வந்து வானத்தில் உள்ளவர்களோடு எப்படி உரையாடுவானோ அதுபோல் அரஃபா மைதானத்தில் இருக்கிற ஹாஜிகளோடு அல்லாஹ் பேசுகிறான். அங்கு முழங்கப்படுகிற தக்பீர்கள் உலகத்தை அதிர வைத்தது. இன்னைக்கு உள்ளத்துல கூட தொடமாட்டுது, வெறுமனமே பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறோம். அங்கு சொல்லப்பட்ட தல்பியாக்கள் அவ்வளவு ஆழமானது. காரணம் என்ன என்றால் அல்லாஹ் முசாஃபாக பண்ணி அனுப்புகிறான் அந்த மக்களை. ஏன் அகலில் அருள் பூமியில் உள்ளவர்களோடு அல்லாஹ் உரையாடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது இந்த நாளில் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்த சிறப்பாக இதுதான் ரொம்ப முக்கியமானது, இக்மாலுத்தீன் வ இத்மாமுன் நிஅம. மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தியதும் நிஅமத்துகளை பூர்த்தியாக்கியதும் தான் இந்த நாள். இந்த நாளை எந்த அளவுக்கு யூதர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வருகிறார்கள். வந்து அந்த யஹூதி கேட்கிறான், யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, லவ் அன்ன அலைனா நுஸிலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் மட்டும் எங்கள் மீது அருளப்பட்டிருந்தால் லத்தஹத்னா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம். ஏனென்றால் ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஐயோ எந்த நாள் அது அப்படின்றாங்க. அவர் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். எந்த வசனம்? திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரா மாயிதாவின் 3வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அக்குமல் து தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் காமிலாக்கிட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். அதே போல அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லி கொடுத்துட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அதோட மட்டும் இல்ல, வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, மார்க்கத்தை இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களிடத்திலிருந்து நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த வாசகம் மட்டும் எங்களுக்கு எங்களுடைய தௌராத்திலேயோ இஞ்சிலிலேயோ ஜபூரிலேயோ அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்றவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் அரஃப்னா, எங்களுக்கு நன்றாக தெரியும், ஹைசு நுஸிலத், இது எந்த இடத்தில் இறங்கியது எங்களுக்கு தெரியும், நுஸிலத் யௌமின், எந்த நாளில் இது இறங்குச்சுன்னு தெரியும், நுஸிலத் யௌமி ஷஹ்ரின், எந்த மாதத்தில் இது இறங்குச்சுன்னு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அரஃபாவுடைய நாளில் ஜும்மாவுடைய அரஃபா நாளில் ஜும்மா நாள், எல்லாம் பாருங்க எப்படி நம்மளை வச்சிருக்காங்க. அரஃபா நாள் ஜும்மா நாள், அரஃபாவுடைய மலை குன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் இந்த வாசகத்தை எங்களுக்கு அருளினான். என்ன வாசகம்? இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்திட்டேன். ஏன்? யூதர்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாத மார்க்கம், கிறிஸ்தவர்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாத மார்க்கம், ஏனைய எல்லா சமூகங்களுடைய மார்க்கங்களும் அழிக்கப்பட்டு அறகுறையாக கொடுத்து 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 அவர்களெல்லாம் முழுமையாக முடிக்க வைக்கப்பட்டு முழு தீனாக முழு வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி வந்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம், அது உங்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. எல்லாம் முழுமை. இந்த மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை என்று வேற ஒரு மார்க்கத்தை தேடி போனால் ஜாகில்கள். நீங்க இதுலதான் எல்லா வழிகாட்டுதலும் இருக்கிறது. ஏன்? மார்க்கம் அல்லாஹ் முழுமையாக்கிட்டோம்ன்றான். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி வாருங்க, இதுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள காட்டாத தெளிவுகள் வேறு எங்குமே இல்லை என்பதை ஆழமாக முஸ்லிம்கள் நம்பணும். இதுல பாருங்க வேடிக்கை என்னன்னா, இந்த வசனம் எந்த நாள்ல இறங்குச்சுன்னு நமக்கு முஸ்லிம்களாகிய நமக்கு தெரியாம இருந்திருக்கு, யூதனுக்கு நல்லாவே தெரிஞ்சு. அந்த ஒரு கோபம்தான் எங்களை முழுமையாக்காம கொண்டு போய் முஸ்லிம்களா முழுமையாக்கி விட்டுட்டானே அல்லாஹ் என்ற கோபம் தான் இன்ன வரைக்கும் யூதனுக்கு இருக்கு.
அவன் ஏன் நம்மளை போட்டு முஸ்லிம்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான்னா அவன் நம்ம மேல உள்ள கோபத்துல இல்ல. முழுமைன்னா என்ன? முழுமைன்னா மார்க்க முழுமையாயிருச்சுன்னா தொழுகை முழுமையா கொடுக்கப்பட்டுருச்சு, நோன்பு முழுமையா கொடுக்கப்பட்டுருச்சு, இந்த ஹஜ்ஜு முழுமையா கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அனைத்து வழிகாட்டுதலும் இதுக்குள்ள இருக்கிறது. நீங்க போய் ஃபேனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த அறிவை அல்லாஹ் முழுமைப்படுத்தி முஸ்லிம்கள்ட்ட தான் கொடுத்தான். இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் முழுமையாக அல்லாஹ் யார்கிட்ட கொடுத்தான்? முஸ்லிம்கள்ட்ட கொடுத்தான். அதனாலதான் 6ஆம் நூற்றாண்டு வரை, ஏன் உஸ்மானிய கிலாபத்து இருக்கிற வரைக்கும் விஞ்ஞானத்திலையும் எல்லாத்திலையும் கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லிம்கள். இன்னும் சொல்ல போனால் தாத்தாரியர்களுடைய படையெடுப்பிற்கு முன்னால் ஒரு சோப்பை கூட தயாரிக்க முடியாத இடத்துலதான் இந்த உலக மக்கள் இருந்தார்கள். குளிக்கிறமே சோப்பு யார் தயாரிச்சா? அது கலவை சரியான முறையில போடணும் என்ற அந்த அறிவை எங்க இருந்து பெற்றார்கள்? துவைக்கிறமே அந்த சோப்பு. இன்னியும் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனால் விஞ்ஞானத்தினுடைய மூல விதைய மனிதன் மிருகங்கள்ல கை வைக்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தான். அல்லாஹ் தான் சொன்னான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார். அருடானா, அறுத்து உள்ள ஆய்வு செய், நுரையீரல் ஆய்வு செய், கல்லீரல் ஆய்வு செய், மண்ணீரல் ஆய்வு செய், குடல் ஆய்வு செய், ஒன்னொன்னு ஆய்வு செய் என்ன. ஒட்டகத்தை அறுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து இன்னைக்கு மனித உறுப்புகள் அனைத்தையும் தனித்தனி பாடமாக உலகத்தில் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஏன் முழுமையாக்கி கொடுத்தான்ல? விஞ்ஞானத்தை முழுமையாக்கி நம்மகிட்ட கொடுத்தான், அரசியலை முழுமையாக்கி கொடுத்தான். ஆட்சினா உலகம் இன்னைக்கு ஏங்கி தவிக்குது. இப்ப அப்படி ஒரு ஆட்சி வேணும், உமருடைய ஆட்சி வேண்டும் என்று கற்பனை காண்கிறார்கள். கிடைக்குமாண்டு. ஆனால் உலகத்தில் வாழ்ந்து நடைமுறைப்படுத்தி விட்டு போனார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் விளங்கியிருந்தார்கள், அக்குமல்து தீனக்கும், முழுமையான ஒரு தீனை அல்லாஹ் வாழ்க்கையின் முறையை நம்மகிட்ட கொடுத்துட்டான். நிர்வாகம் தான் என்ன உலகத்துக்கு கொடுத்தது முஸ்லிம்கள். எங்க கூட இன்னைக்கு அதுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்கா. பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்தது முஸ்லிம்கள். இன்னி ஒரு உண்மை சொல்லட்டுமா? நாணய முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? காசு இருக்குல்ல, அதுக்கு பேரை என்ன வச்சிருக்கான்? ரூபு. ரூபினா என்ன வார்த்தை? அரபி வார்த்தை. எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். யாரை உலகம் இன்ன வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதோ அலாவுதீன் கில்ஜி தான் இந்த நாணய முறையை அறிமுகப்படுத்தினார் இந்தியாவுக்கு. நீதித்துறையை யார் கொடுத்தா? நீதித்துறையில இன்னைக்கு முழுக்க பேரையே மாற்ற முடியாத தட்டலிறானுங்க. வக்கீல், ஜாமீன் எல்லாத்துக்கும் முஸ்லிம்களுடைய பேர் தான். காரணம் என்னன்னா, எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் உள்ள பேர்கள். இவர்கள் தான் உருவாக்கினார்கள். சின்ன கோர்ட்ல இருந்து பெரிய கோர்ட் வரைக்கும் நீதித்துறைகளை அடுக்கு முறையில கொண்டு போய் நீதியை நிலைநாட்டிய சமூகம் இன்னைக்கு நீதிக்காக கையேந்தி தெருக்கள் நிற்கிற அவல நிலைக்கு ஆளாயிருக்கிறோம் என்றால் இந்த நாள் சடங்காக மாற்றப்பட்ட நாள். புரிஞ்சுக்கங்க, இந்த நாளை நமக்கு எப்ப சடங்காக மாற்றி கொடுத்தார்களோ நீதிக்காக ரோட்டில் நின்று கத்துகிறோம். எவ்வளவு பெரிய அவலம் தெரியும். உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். சின்ன கோர்ட், செஷன் கோர்ட், அதுக்கு அடுத்து போ சிவில் கோர்ட், அதுக்கு அடுத்து போ கிரிமினல் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல மறுசீரமைப்பு போடு, அதுவும் பத்தலையா? 9 நீதிபதிகளை கொண்டு, அதுவும் பத்தலையா? 11 நீதிபதிகளை போடு, அதுவும் பத்தலையா? உலக நீதிமன்றத்துக்கு போ. நீதியை இப்படி வகுத்து கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு தெருவில் நின்றுவிட்டு நீதியை கொடு எவன் கொடுப்பான்? நிலைநாட்ட வந்தவர்கள் உட்கார்ந்து நீதி விடுன்னா அவன் எப்படி கொடுப்பான்? அதனால புரிஞ்சுக்கணும், மார்க்கத்தை முழுமைப்படுத்தின நாள் இந்த நாள் நமக்கு என்றால் நீதியை அல்லாஹ் நமக்கு முழுமையாக வழங்கக்கூடிய நீதிமான்களாக முஸ்லிம்களை ஆக்கியிருக்கிறான். நம்மளும் நீதிமான்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நிர்வாகம் என்றால் நிலங்களை அளவிட்டு முறைகள்ல போய் பாருங்க. இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு சென்ட்டுக்கும் ஒரு பள்ளிவாசலுக்கும் உட்கார்ந்து மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். நிலத்தை அளந்து சரியான முறையில் சர்வே பண்ணி இது இவனுக்கு என்று வரமுறையை வரையறுத்து கொடுத்தவர்கள் நம்முடைய ஹலீஃபாக்கள். அக்குமல்து தீனக்கும் விளங்கி. அதனாலதான் எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று. முழுமையாக எங்களிடத்தில் அல்லாஹ் உலகத்தை ஒப்படைச்ச நாள். தீனக்கும் என்றால் உலகத்தை ஒப்படைச்சுட்டான். நாங்க தான் நிர்வாகமாக நின்றோம். அதனாலதான் பூமியில பரவுச்சு.
இஸ்லாம் காட்டு தீயாக பரவியது. நீதியில முஸ்லிம்களை அடிச்சுக்கிறவே முடியாது. அதே போல் நிர்வாகத்துறையில முஸ்லிம்களை அடிச்சுக்கவே முடியாது. குடும்ப பாச பிணைப்புகள முஸ்லிம்களை அடிச்சுக்கிறவே முடியாது. வணக்க வழிபாடுகளா முஸ்லிம்களை அடிச்சுக்கிறவே முடியாது. எதுலையும் முஸ்லிம்களை நெருங்க முடியாது. அதை மீறி சின்ன சின்ன குறைகள் அங்கே இருந்தால் அதை அவர்களே சரி பண்ணி கொள்கிறார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான சமூக கட்டமைப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போன நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளில் தான் சொன்னார்கள். உருவாக்கி கொடுத்துட்டு போய் என்ன உரை ஆற்றினார்கள் யோசிச்சு பாருங்க. அந்த உரை இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அரஃபாவுடைய உரை நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைச்சு நேற்று அரஃபா உரை நிகழ்ந்ததுன்றே தெரியுமா? ஆனா 1914க்கு முன்னால் வரலாறை போய் பாருங்கள். அந்த நாளில் ஹலீஃபா அங்கு நின்று உரையாற்றுவார். உரையாற்றி படைகள் எங்கெங்கு போக வேண்டும், எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு முஸ்லிம்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், எதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற அனைத்து வழிகாட்டுதலும் அங்கு நின்று பேசப்படும். லால்பேட்டையில் ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் அங்கு உரையாற்றப்படும். தமிழ்நாட்டில் லால்பேட்டை பகுதியில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். அதோட மட்டும் இல்ல, அது தொடர்ந்தால் அடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராகுவோம். 1-2 ஆக நான் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். பக்கத்துல போய் நீங்க நிரவியா, காரைக்கால் பக்கத்துல நிரவில இன்ன வரைக்கும் அந்த தீர்ப்பு இருக்கிறது. எங்க அங்கு படிச்ச தீர்ப்புகள். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மணிக்கூண்டு யார் உருவாக்கி கொடுத்தா? யாருக்காக யார் உருவாக்கி கொடுத்தா? யாரோ யாருக்கும் உருவாக்கி கொடுத்துறாங்க, அப்படித்தானே? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் உஸ்மானிய கிலாபத்துக்கு லெட்டர் போடுகிறார்கள். எங்களுக்கு எந்த டயத்துல வேலை ஆரம்பிக்கிறது, எந்த டயத்துல வேலையை முடிக்கிறது என்று தெரியல, எங்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள் ஜமீன்கள் என்றவுடன் அங்கு ஹலீஃபா அந்த லெட்டரை எடுத்து படிச்சு அதை புரிஞ்சு அதுக்கு பின்னால் அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சு உழைப்பாளிகளுடைய தீர்வு என்ன, அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், எப்ப கூலி கொடுக்கணும், எல்லா சட்டத்தையும் எழுதி இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நேர பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பகுதியில ஒரு கூண்டாம மணிக்கூண்டு, இன்னைக்கு மணிக்கூண்டு யார் கொடுத்தான்னு தெரியாம உட்காந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்த முஸ்லிம்களுடைய அடையாளம் அந்த கூண்டு. ஆனா அது இன்னைக்கு என்ன, முஸ்லிம்களுக்கு புரியதில்லை. அக்குமல்த்து என்பதை புரியாம விட்டுட்டோம். அல்லாஹ் முழுமையாக்கி கொடுத்துட்டான். நம்மகிட்ட என்னத்தை முழுமையாக்கி கொடுத்தான்? வியாபாரத்துறையை நம்மகிட்ட முழுமையாக்கி கொடுத்தான். நாம தான் வியாபாரத்தில் இன்னைக்கு கொடி கட்டி பறந்திருக்கணும். விரல விட்டு எண்ண முடியல, யூதம் உட்கார்ந்து இருக்கான். காரணம் என்ன? நம்ம விட்டுட்டோம். வியாபாரத்தினுடைய அனைத்து சூட்சமங்களையும் விட்டு விட்டு ஏதோ அவன் காட்டின வழியில போயிட்டு இருக்கிறோம். ஒட்டி கட்டி பறந்தார்கள் சஹாபாக்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வியாபாரிகள்லாம் எங்க நம்ம ஒரு சமூகத்துல எங்க? அவங்க எல்லாம் எங்க? மதீனாவுல, மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். எவ்வளவு பெரிய வியாபாரிகளா மாறினார்கள். தீன் அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துட்டான். வியாபாரத்தை முழுமை நமக்கு தான் தெரியும் என்று நம்பினார்கள். வியாபாரத்தினுடைய அனைத்து சூட்சமங்களும் தெரியும், ஆட்சியினுடைய சூட்சமம் தெரியும், நீதியினுடைய சூட்சமம் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏன் என்றால் இந்த நாளில் முழுமையாக அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அந்த நம்புனாங்க, வெற்றி பெற்றே போனார்கள். அது இத உலகத்துக்கு புரிய விடாமல் ஆக்கணும் என்பதற்குத்தான் ஒரு ஹலீஃபாவை விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹலீஃபா இருந்தால் இன்னைக்கு அரஃபா உரையில உலக முஸ்லிம்களுடைய அனைத்து பிரச்சனையும் பேசப்படும். உலகமே வியந்து பார்க்கும். சுமார் 40 லட்சம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பலஸ்தீனுடைய வடுக்கள் பதியப்பட்டிருக்கும். பலஸ்தீன்ல இன்னைக்கு 20 லட்சம் முஸ்லிம்களுடைய உயிர்களும் உடைமைகளும் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் முதியவர்களும் நோயாளிகளும் என்று சித்திரவதையாக கொடுமையிலும் கொடுமையாக அனைத்து சித்திரவதையிலும் 607 நாளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஹஜ்ஜி பெருநாளுடைய அரஃபா உரை தாண்டி விட்டது, ஒரு பயனும் இல்லை. இதே ஹலீஃபா இருந்திருந்தால் யூதம் ஓடி இருப்பான். அங்கு அரஃபாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அங்கு தீர்க்கப்பட்டிருக்கும் என்று. அந்த தீர்க்கப்பட்டிருக்கும் காரணம், இந்த நாளை இந்த மார்க்கத்தை நாம் முழுமையானதாக ஏற்றுக்கொள்ளவே உள்ளத்துக்குள் வரல. அதை சடங்காக மாற்றணும் என்று நம்மளா போடல, இது நம்ம ஏனே நம்மளா உற்றல. ஆனால் 2ஆம் உலக போருக்கு பின்னால் இந்த சதியைத்தான் அவர்கள் செய்தார்கள். அரஃபா உரை சடங்காக மாற்றப்பட்டே ஆகணும் என்று
இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல போட்ட தீர்மானம் தான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அடுத்து ஜும்மாவுடைய நாள். இந்த நாள் அல்லாஹ் 2 நாளை நமக்கு 2 சிறப்பை ஒன்னா கொண்டு சேர்த்துட்டான் பாருங்க. அரஃபா நாள் இன்னைக்கு நமக்கு 2வது ஜும்மாவுடைய நாளாகும். இந்த நாள்ல தான் குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டது, மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது, நியமத்துகள் முழுமைப்படுத்தப்பட்ட 2 சிறப்பையும் சேர்த்து அல்லாஹ் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுக்கு மிக மிக நன்றி செலுத்துங்கள். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்களுக்கு ஒரு காலம் ஒத்து போகாதீங்க. யூதர்கள் ஏற்கிறார் அல்லாஹ்வின் மீது பொறாமை கொண்ட பாவிகள். அல்லாஹ்வின் மீது பொறாமை கொண்டு நம்ம மேல இப்லீஸோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் அவனுக்கு இதுதான் நிலைமை. அடுத்து 3வது சிறப்பாக இந்த நாளுடைய சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை வெவ்வேறு வர்ணனைகளை கொண்டு சத்தியம் செய்கிறான். அதுல முதலாவது சத்தியம் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மஅஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், நட்சத்திரங்கள் மீதும் வானத்தங்கள் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக, சாட்சி கூறக்கூடிய நாளின் மீது சத்தியமாக, சாட்சி கூறக்கூடியவனின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிற போது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யௌமின் மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாள், யௌமு ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாள். அங்க அல்லாஹ் பாருங்க, வ ஷாஹிதி வ மஷ்ஹூத், ஜும்மாவின் நாளின் மீதும் சத்தியமாக, அரஃபா நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த நாளை நமக்கு சத்தியமிட்டு சொல்கிறான் என்று நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு இடத்துல வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. இரட்டை என்பது பெருநாள், ஒற்றை என்பது அரஃபா நாள். இரட்டை என்பது நாளைக்கு வரக்கூடிய ஹஜ் பெருநாள். இன்னைக்கு அரஃபாவுடைய நாள் வித்ர். வல் ஃபஜ்ர் படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அல்லாஹ் எப்படி ஞாபகம் வச்சு கொடுத்துட்டான் பாருங்க, இதை மறக்க கூடாதுங்க. வல் ஃபஜ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டை ஹஜ் பெருநாளின் மீதும் சத்தியமாக, அதே போல அரஃபா நாளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை இதை மகத்துவப்படுத்த காரணம் என்னன்னா, இந்த நாள் நம்மகிட்ட போயிடக்கூடாது. இந்த நாள் நமக்கு அவ்வளவு மகத்துவமிக்க நாள். மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னைக்கு வைத்திருக்கிற நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, இந்த நோன்புக்குரிய ஹசனாத் நன்மை என்ன என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யுகஃபிரு துனூபல் மாதியா வல் பாக்கியா, கடந்த ஒரு வருடத்திலையும் வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் இந்த நாளில் மன்னிக்கப்படலாம் இந்த நோம்பின் மூலமாக. 2 சிறப்பு. 2 வருடம் சின்ன சின்ன பாவங்களை அத்தனையும் அல்லாஹ் அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறான் பாருங்க. இந்த நோன்பு நம்ம வச்சிருக்குது அட்வான்ஸ் கொடுத்து வச்ச மாதிரி, அதானே முன்பதிவு செஞ்ச மாதிரி முன்பணம் போட்டு வச்சிரும். அடுத்த வருஷத்துக்கு நம்ம எதையெல்லாம் பார்க்க கூடாதோ பார்த்தோமோ, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டோமோ, அதுக்காக நம்ம தான் செஞ்சிட்டோமே போய் பார்த்தலான்னு போய் பார்த்துடக்கூடாது. தெரியாம பார்க்கறதுக்கு பேர் தான் பாவம், தெரிஞ்சு செய்யறதுக்கு பேர் அது பாவம் இல்லை, அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாயிரும். அதனால ரொம்ப கவனமாக நம்மளை அறியாமல் செய்கிற விஷயங்களுக்கு அல்லாஹ் முன்பதிவு செய்து வைக்கிறான். ஒருவேளை மௌத்து வந்துட்டார், அந்த பாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு ரப்பு கருணை காட்டுறான். நம்ம பார்க்கக்கூடாத பார்த்துட்டோம்னா, ஒருவேளை அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்காம இருந்துட்டோன்னு வைங்க, அதை விட்டு ஒட்டிடக்கூடாது. பரிசுத்தமா நம்மளை சந்திக்கின்ற ரப்பு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். இந்த நோன்பு அது அவ்வளவு சிறப்பு மிக்க நோன்பு. அடுத்து மிக முக்கியமான சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வருகிறான் பூமிக்கு, மலாயிக்கத்துமார்களோடு உரையாடுகிறான். அவரிடத்துல கேட்கிறான், இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள், இந்த மக்கள் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், இவர்கள் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்கள்? மலாயிக்கத்துமார்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு எதிர்பார்க்கிறார்கள். இன்னி யுஷ்ஹிது அலா மலாயிக்கதி, என் மலக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள். என்னத்திற்கு? இன்னி கஃபர்து லஹும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்க சாட்சியாக இருங்க. எந்த மலக்கிட்ட? நம்மகிட்ட இருக்க மலக்குத்திட்டே எல்லாம் சொல்லிட்டு போயிடும், நீ சாட்சியாரு, நான் மன்னிச்சுட்டேன், எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு சாட்சி எவிடன்ஸ் ஆயிரு என்று அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களை எல்லாத்தையும் சாட்சியாக ஆக்கி மன்னிக்கிறான். அதோடு மட்டும் இல்ல, அதிகமாக மக்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இந்த நாளில் விரும்புகிறான், அதிகமாக மன்னிக்கிறான்.
இன்னொன்று நரகத்திலிருந்து அதிகமான மக்களை காப்பாற்றுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யத்திக்கும் மின் அகலின்னார், நரகவாசிகளில் அதிகமானோரை அல்லாஹ் மீட்டெடுக்கிறான் நரகத்திலிருந்துன்னா வழிகட்டு போனவனை பூரா இங்க கொண்டு வர போறான்னு அர்த்தம். அதுல அல்லாஹ் நம்ம உறவினர்கள்லயே இருக்கணும். இந்த நாள்ல துவா செய்யுங்க, இறைவா என்னுடைய இன்னன்னார் இந்த மௌலுதை விட மாட்டுறாங்க, ஃபாத்தியா விட மாட்டுறாங்க, எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டுது, அதனால இவர்களுக்கெல்லாம் துவா ஹிதாயத்தை கொடு என்று அல்லாஹ் இடத்துல கேட்கு. அல்லாஹ் ஏன் முடிவு செய்கிறான் மீட்டெடுப்பதற்கு. அதனால ரொம்ப கவனமா, அதுக்காக அவங்களுக்கு நரகவாசி நம்ம சொல்லிடல, விதாத்துகளை விடாமல் இருந்தால் ஒரு கால் அதுக்குள்ள போயிடலாம் என்ற எச்சரிக்கை உணர்வோடு. ஏன்னா எங்க அம்மாவை எங்க தங்கச்சியை நரகவாசிக்கான்ற மல்லுக்கு அதுக்கு சொல்றது இல்லை, அதனுடைய எச்சரிக்கை உணர்வு. ஒருவேளை அது நிலையிலே இருந்துட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கெஞ்சினாங்க, அபு தாலிப் கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சினாங்க. ஆனா அவரை விடாம விட்டது எது? அவருடைய அந்த ஈகோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தூண்டி விட்டுக்கிட்டே நான் செய்தான். மௌலுத விடணும் நல்ல எல்லாருக்கும் தெரியுது, யாருக்குமே மௌலுது சரிதான் என்று வாதம் பண்ண முடியல, தப்புன்னு தெரியுது, விட முடியல. ஏதோ ஒண்ணு அவர்களை நெருக்கிக்கிட்டே இருக்கு. அந்த நெருக்கடியை நீக்குவதை அல்லாஹ் கட் பண்ணி விட்டால் நம்மளை விட அவங்க எதிர்ப்பாங்க, நம்மளை விட மும்பரமா நின்று எதிர்ப்பார்கள். நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் நம்முடைய காலத்திலேயே. மௌலுதே கதியாண்டு கிடந்தவர்கள் கடைசியில மௌலுது ஓதுறதை சண்டை போடக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா இந்த நெருக்கடி அல்லாஹ் எடுத்து விடுவது. அப்படிப்பட்ட உணர்வோடு துவா செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. இந்த நாளுடைய மகிமையை உணர்வோம், இந்த நாளுக்குரிய சிறப்பை நம்முடைய உள்ளத்துக்குள் ஏற்படுத்துவோம், குடும்பத்துக்குள் கொண்டு வருவோம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளை அல்லாஹ் நம் அனைவரையும் குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த ஹஜ் பெருநாள் என்பது இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நோன்பு பெருநாள் எந்த இடத்துல தொழுக வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் தான் ஹஜ் பெருநாளுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் காலையில் 6:45 தக்பீர் கட்டப்பட்டு, ரொம்ப லாங்கு 5 மணிக்கு ஃபஜ்ரு, மிஞ்சி போனாலும் 6 மணிக்கு தொழுக வைக்கணும். 6 மணிக்கு தொழுக வைக்கலாட்டி 6:15 வைக்கணும், 6:45 6:30 வைக்கணும். அதையெல்லாம் தாண்டி 6:45 கொண்டு போய் வச்சிருக்கு. ஏன்னா மக்கள் குடும்பத்தோட வரட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் விடுவோம் அப்படின்னு. ஆனா இதுலேயும் நீங்க ரிலாக்ஸேஷன் கேட்டு நாங்க கிளம்பி வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் வெயில கடந்து மாறணும். கடுமையா காலைல 6 மணிக்கெல்லாம் வெயில பாருங்க, சுள்ளுன்னு அடிக்குது, அதுல உக்காந்துருக்கணும். அதனால அந்த இதெல்லாம் விட்டு காலையில் ஃபஜ்ருக்கு சீக்கிரமே கிளம்பி நீங்க வந்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த பெருநாளுக்கு எதையுமே சாப்பிடாம தான் திடலுக்கே வரணும். நீங்க ஒண்ணுமே அதுக்காக தண்ணி குடிக்க கூடாதான்னு கேட்டுறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாளில் முதலில் தொழுவோம், அப்புறம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் தான் அறுத்து பலியிடுவோம் என்றாங்க. அதனால முதலாவது அந்த நாள்ல ஃபஜ்ர் பெருநாள் தொழுகை தான் ஃபஜ்ருக்கு அடுத்து தொழப்பட வேண்டிய தொழுகை செயலே அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால முன்கூட்டியே பெறப்பட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் பெருநாளுக்கு 6:45 அடுத்து ரொம்ப முக்கியமாக வருகிறதுக்கு ஒரு வழியும் போறதுக்கு ஒரு வழியும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளத்தில் ஒரு உறுதியோடு வாருங்கள். 2 நமக்கு இப்பொழுது தேவை. உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் சீரழிக்கப்படுவதற்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாதது, அது நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம். உணர்றோமோ உணரலையோ, தலைமை இல்லாமல் வெற்றிய முஸ்லிம்கள் ருசிக்கவே முடியாது. முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் முஸ்லிம்களுடைய பொருட்களையும் முஸ்லிம்களுடைய மானங்களையும் மரியாதைகளையும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே முடியாது. இது எப்படி வேண்டாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஏனென்றால் யூதர்கள் அப்படித்தான் பட்டு அல்லாஹ்விடத்துல வந்து கேட்டார்கள். வகால லஹும் நபியும், ஒரு நபி வழிகாட்டுகிறார். அந்த நபி இடத்துல கேட்கிறார்கள்,
எங்களுக்காக ஒரு ஆட்சியாளரை கொண்டு வா, கொடுக்க சொல்லி அல்லாஹ்விடத்துல ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுகிறாரு. யாரு? ஏன் போற பக்கெல்லாம் அடிக்கிறான், மிதிக்கிறான், பெண்களை மானபந்தப்படுத்துறான், சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்குறான் எல்லாரும். ஆனால் நபி இருக்கிறார், வழிகாட்டுகிறார், ஆனாலும் தடுக்க முடியல. என்ன நபியால என்ன முடியும்? உபதேசம் தான் பண்ண முடியும். ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு பாதுகாப்பு வழங்க முடியுமான்னா அதுக்கு ஆட்சியாளர் தான் தேவை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போன உடனே முஸ்லிம்கள் எடுத்தது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார்கள். அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாலே நியமிச்சுட்டு போயிட்டார். உமர் தான் ஹலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறதுக்கு முன்னால 2 நாள் துடிக்க துடிக்க உயிரோடு ரத்தமும் சதையுமாக கீழே மண்ணுல கடந்து பிறந்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தை அப்படியே விட்டுட்டு போல கூப்பிட்டு ஆட்சியாளரை நியமிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்வதற்கான மசூரா கமிட்டியை அமைச்சிட்டு போனார்கள். எப்பொழுது மீண்டும் இந்த உம்மா ஹலீஃபாவை இழந்ததோ அப்பொழுதே அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. கேட்க கூட முடியும், அழுக கூட முடியலங்க. கொடுமையானது, அழுக கூட முடியல. பச்சிலம் பாலகர்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் எதிரிகள் என் சமூகத்தின் மீது பாய்வார்கள், உணவு தட்டில் பசியுள்ளவன் பாய்ந்தவரை போல பாய்வார்கள் என்றார்கள். அந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கிற போது இது ஒரு காலம் வரும் நினைச்சோம். நாம் வாழ்கிற காலத்திலே வந்துருச்சு. எதிரிகள் முழுமையாக 57 வல்லரசுகளும் சேர்ந்து கொண்டு போய் ஒரு 20-30 லட்சம் மக்களுக்குள்ள நின்று அடக்குகிறார்கள். இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். 2 வருடமாக தொடர்ந்து யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அதுல ஒரு பையன் பேசுறான் நிறைய, கடைசியா அவன் பேக்கை திறந்து காட்டுறோன்னு தான் நமக்கு புரிஞ்சுது, இவ்வளவுதான் வாழ்க்கை. பேக்கை திறந்து காட்டுறா, எதை நோக்கி போற? திறந்து காட்டு போறான். உள்ள என்னடா இருக்குங்க? இந்த கேமராக்காரன் தேடுறா, ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு கஃபன் துணி மட்டும் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. இதை தூக்கித்தான் போயிட்டு இருக்கோம். என் அம்மா ஷஹீத், என் தம்பி ஷஹீத், என் அண்ணன் ஷஹீத், என் வாப்பா ஷஹீத், எல்லாரும் ஷஹீத், குல்லுகும் ஷஹீத். ஆனா சொல்றாங்க, ஆனா உரீது அல் முஸ்தஹீத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் ஷஹீதாவதற்கு விரும்பித்தான் போய் கொண்டு இருக்கிறேன். எல்லா வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு? என்ன முஸ்லிம்களுடைய உணர்வுல இருக்கு? ஒரு உணர்வும் இல்லாத சடனாக ஆக்கப்பட்டது. காரணம் என்னென்றால் தட்டி எழுப்புகிற ஆட்சியாளன் இல்லை, ஹலீஃபா இல்லை. ஹலீஃபா என்பது வேண்டும். அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நீ உலகம் முழுவதையும் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கிற ஒரு ஆட்சியாளனை கொடு. இரண்டாவது, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு உதவி இறக்கி என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள். அந்த மக்களுடைய ஒவ்வொரு செய்தியும் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியலை. அல்லாஹ்விடத்துல இப்பொழுதும் இந்த நாள் அரஃபாவுடைய நோன்பு வைத்திருக்கிறோம், ஜும்மாவுடைய சிறப்புல இருக்கிறோம். இந்த நாளில் துஆக்களிலே சிறந்த துஆ என்று ஒரு பலவீனமான ஹதீஸ் வருகிறது, அரஃபாவுடைய நாளில் சேர்க்கப்படும் துஆ என்று. அந்த நாள்ல இருக்கிறோம். இன்னியும் சுரப்பா ஜும்மாவுடைய ஜும்மா தொழுகையில் ஈடுபட போகிறோம். அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள். நாளைக்கு பெருநாள் திடலிற்கு கேட்கப்படுற துஆ அங்கீகரிக்கப்படுகிற துஆ. அல்லாஹ்விடத்துல கேட்பதற்காக தயாராக வாங்கள். யா அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லிம்களை அந்த பெரும் துயரத்திலிருந்து மீட்டு கொடு என்று அல்லாஹ்விடத்துல கேட்போம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானாக.